1263 ஆண்டு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பீட்டர் ஃப்ராகுவே என்ற குருவானவர் ரோம் நகருக்கு பயணமாகி கொண்டிருந்தார். பயணமாகும் வழியிலே பொல்சேனா என்ற இடத்திலே திருப்பணி நிறைவேற்றலாம் என்று விரும்பினார். நற்கருணையின் மீது அவருக்கு அலாதி பிரியம் உண்டு. இருப்பினும் நற்கருணையில் ஆண்டவர் இயேசுவின் இறை பிரசன்னத்தை பற்றிய சிறிய ஐயப்பாடும் அவருக்கு இருந்தது. திருப்பணி நிறைவேற்ற ஆரம்பித்தார். கடைசியாக எழுந்தேற்றும் நேரம் வருகிற பொழுது திடீரென இரச கிண்ணத்திலிருந்து இரத்தம் வழிந்தோடுவதை கண்டார். பயந்து விட்டார். திருப்பலியை அப்படியே நிறைவேற்றிவிட்டு அவர் ஆண்டவரின் பாதம் மன்னிப்பு கேட்டு மன்றாடி கொண்டிருந்தார். இதை கேள்விப்பட்ட திருத்தந்தை 4ஆம் அர்பன் அந்த புதுமையில் இருக்கிற உண்மை தன்மையை அறிய வேண்டும் என்பதற்காக புனித தாமஸ் அக்வினாஸையும் புனித பொனவென்ச்சரையும் பொல்சேனாவுக்கு அனுப்பினார். அவர்கள் இருவரும் சென்று அந்த நற்கருணை பிரசன்னத்தின் உண்மை தன்மையை அறிந்து திருத்தந்தைக்கு அறிவித்தார்கள். 1264ஆம் ஆண்டு திருத்தந்தை 4ஆம் அர்பன் நற்கருணைக்கென்று ஒரு விழா எடுக்க திரு அவையிலே அனுமதி அளித்தார். 1264ஆம் ஆண்டு முதல் நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் ஒரு உண்மையான, நிறைவான, மகிழ்வான நற்கருணை பிரசன்னத்தின் விழாவை இன்று நம்முடைய பங்கிலே நாம் அனைவரும் சிறப்பிக்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை பிரசன்னம் என்பது ஏதோ திருத்தந்தையனால் 1264 ஆண்டில் மட்டும் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. மாறாக திருவிவிலியத்தின் பல பகுதிகளிலே ஆண்டவர் இயேசு என்றும் நம்மோடு இந்த நற்கருணை வழியாக வாழவிருக்கிறார் என்பதை தாம் வாழ்ந்த காலத்திலேயே மிக தெளிவாக தெளிவுபடுத்தியதை நாம் அனைவரும் அறிவோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வாக்கியங்கள் 51 58 முடிய இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே, எனது உடலை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு நிலைத்திருப்பார், நானும் அவரோடு நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறார். அதே போல ஆண்டவர் இயேசு தனது இறுதி இரா உணவிலே இந்த நற்கருணையை ஏற்படுத்துகிற பொழுது, இது என் இரத்தம், இது என் உடல் என்று சொல்லி நமக்காக தன்னுடைய பிரசன்னத்தை விட்டு சென்றிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 இறை வாக்கியம் 20 இன்றைய திருப்பலியின் முகவுரையிலே நம்முடைய ஆயர் சொல்வது போல, இறைவன் ஆண்டவர் இயேசு உலகம் முடியும் வரை நம்மோடு வாழ்வதற்காக இந்த நற்கருணையை ஏற்படுத்தி சென்றார். ஆதலால் தான் திரு அவையின் உச்சமும் ஊற்றும் இந்த நற்கருணை என்கிறது திருவழிபாட்டின் மறைக்கல்வி கையேடு எண் 1324. நம்முடைய வாழ்வின் திரு அவையின் அனைத்தும் உச்சமும் ஆகிய நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படையாகி இந்த நற்கருணைக்கு நாம் அனைவரும் விழா எடுத்து கொண்டாடுவது மிக மிக சால சிறந்தது. அந்த நற்கருணை விழாவை எப்படி அர்த்தம் பொதிந்த விடத்திலே நம்மால் கொண்டாட இயலும், நற்கருணை பிரசன்னத்தின் முழுமை தன்மையை எப்படி நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்கவிருக்கிறோம். இந்த நற்கருணை கொண்டாட்டம் என்பது மிக மிக அவசியம் என்பதை மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் கூட தன்னுடைய வாழ்விலே தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவர் சொல்வார், நற்கருணை என்பது வாழப்பட வேண்டியது, நற்கருணை என்பது கொண்டாடப்பட வேண்டியது, நற்கருணை என்பது எல்லாவற்றிற்கு மேலாக இறைவனின் பிரசன்னத்திலே நம்பப்பட வேண்டியது என்று சொல்வார். ஆகவே நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பருகுகிற பொழுதெல்லாம், வாங்குகிற பொழுதெல்லாம் இறை பிரசன்னத்தை நம் உள்ளத்திலே தாங்கி செல்வதற்கான அழைப்பை இந்த நற்கருணை விடுக்கிறது. அப்படி என்றால் இந்த நற்கருணை நம்முடைய வாழ்விலே ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்ன, இந்த நற்கருணையின் வழியாக இறைவனும் திரு அவையும் நமக்கு தருகிற படிப்பினைகள் என்ன என்பதை சிந்திப்பதற்குத்தான் இன்றைய இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதை 5 வகையிலே நான் உங்களோடு சிந்திப்பதற்கு விளைகிறேன். முதலாவதாக, நற்கருணை என்பது தியாகத்தின் அடையாளம். தியாகம் என்றால் என்ன? தனக்கென்று பாராமல் பிறருக்கு எது தேவையோ அதை முழுமையாக அவருக்கு செய்வது, அல்லது யாரும் எதையும் நம்மிடம் கேட்டுத்தான் பெற வேண்டுமல்ல, மாறாக
அடுத்தவர் தேவையில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிற பொழுதே அவர்களுக்கு ஓடோடி சென்று நம்மிடம் இருப்பதை முழுமையாக பகிர்வதுதான் தியாகத்தின் அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அப்படி ஒரு தியாகத்தை தான் இந்த நற்கருணைகளை செய்தார். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் அதிகாரம் 2 இறைவாக்கியங்கள் 6-9 வரை பவுலடியார் அழகாக சொல்லுவார். அவர் கடவுளாயிருந்தும் கடவுளுக்குரிய நிலையை விடாது பிடித்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. தானாக தன்னையே தாழ்த்தி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு தன்னை கீழ்ப்படுத்தினார், தன்னை கையளித்தார், தன்னை தியாகத்தின் பலியாக்கினார் என்று சொல்வார். அன்பிற்குரியவர்களே, அந்த தியாகத்தின் உச்சம்தான் இன்று நாம் கொண்டாடுகிற இந்த நற்கருணை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெறுவதற்காக, நம்மிடம் இருக்கும் அனைத்தும் நிறைவு பெறுவதற்காக தன்னையே முழுமையாக தந்ததுதான் இந்த நற்கருணை. ஆக ஆண்டவர் இயேசுவின் தியாகத்தின் அடையாளம் இந்த நற்கருணை என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்ததாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பின் அடையாளமாக இந்த நற்கருணையை விட்டு சென்றிருக்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வாக்கியம் 13 நாம் வாசிக்கிறோம். தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொல்வார். நாம் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித இனம் அதிலே உழன்று தன்னையே மடித்து கொள்ளாமல் இறைவனின் பதம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுமையாக தியாக பலியாக்கியவர் நம்முடைய ஆண்டவர். அது அவருடைய அன்பின் மிகுதியினால் நிகழ்ந்தது என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நீதிமொழிகள் புத்தகத்திலே அழகாக நாம் வாசிப்போம். அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும், அன்பும் உண்மையும் மன்னர்களின் ஆட்சியை நீடிக்க செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வள்ளுவர் கூட அன்பிலார் எல்லாம் தமக்குடைய அன்புடையோர் என்றும் உரியர் பிறர்க்கு என்று சொல்வார். நம்மிடம் இருக்கும் அனைத்தையுமே அடுத்தவரோடு இணைந்து பகிர்ந்து வாழ்வதுதான் அன்பின் உச்சம், அன்பின் அடையாளம். அந்த அன்பின் உச்சம்தான் ஆண்டவர் இயேசுவின் இந்த திவ்ய நற்கருணை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது எதையுமே தனக்கென வைத்துக் கொள்ளவில்லை. மாறாக முழுமையாக இந்த மானிடம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக கையளித்த ஒரு அன்பின் வெளிப்பாடுதான் இந்த நற்கருணை. ஆதலால் தான் சிலுவையிலே ஆண்டவர் இயேசு இறப்பதற்கு முன்பாக தந்தையை நோக்கி எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தன்னை முழுமையாக அன்பின் வெளிப்பாடாக கையளித்ததை நாம் அனைவரும் அறிவோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அன்பின் முழுமைத்தன்மையை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்றால் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்க வேண்டும். அன்பின் முழுமையை நம் வாழ்விலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசுவின் நற்கருணையை அணுகி வர வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்வில் நாம் அடுத்தவருக்கு தருகிற அன்பின் அடையாளம், அன்பின் முழுமை இந்த நற்கருணை என்பதை நாம் அனைவரும் அறிந்து வாழ்வதற்கு இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அடுத்ததாக ஆண்டவர் இயேசுவின் இந்த நற்கருணை ஒரு பகிர்வின் அடையாளம். நமக்கெல்லாம் பழைய பாடல் ஒன்று தெரியும், பெறுவதிலும் தருவதுவே இன்பம் என்று சொல்வார்கள். நாம் பெறுவதை விட அடுத்தவருக்கு கொடுப்பதில் இருக்கும் நிம்மதி, அடுத்தவருக்கு தருவதில் இருக்கும் ஆனந்தம் அளவிட இயலாதது. எப்பொழுது நம்மிடம் இருப்பதை அடுத்தவரோடு பகிர்கிறோமோ அப்பொழுது நம்முடைய மகிழ்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும் என்பதை கொடுத்தவர்கள் எல்லோரும் அறிவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட முழுமையாக மானிடம் வாழ வேண்டும் என்பதற்காக, மானிடம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் பகிர்ந்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதியிலே தனக்கென எதையுமே கொண்டு செல்லவில்லை. இறுதியாக தன்னோடு நின்ற தன்னுடைய அன்பு சீடரையும், தன்னோடு நின்ற தன்னுடைய அன்பு தாயையும் கூட நமக்காக தாரை வார்த்து சென்றார் என்பதை நாம் அறிவோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பகிர்வின் உச்சம்தான் இந்த நற்கருணை. தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் இந்த உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக முழுமையாக கையளித்த ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பின் உச்சம்தான் இந்த நற்கருணை, பகிர்வின் உச்சம்தான் இந்த நற்கருணை. அதே போல நற்கருணை என்பது உறவின் அடையாளம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே இறை மனித உறவு மிகவும் அழகாக சித்தரிக்கப்படும். பழைய ஏற்பாட்டின் தந்தை இறைவன் தன்னோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு வந்தார். பாலை நிலத்திலே 40 ஆண்டுகள் அவர்களை வழிநடத்தி செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தினார். இருப்பினும் உடன்படிக்கையின் வழியாக அவர்களோடு பல முறை தன்னுடைய உறவை அவர் புதுப்பித்துக் கொள்ள முயன்றாலும் கூட அவர்கள் வழங்கா கழுத்துடைய மக்களாக மீண்டும் மீண்டும் ஆண்டவருக்கு எதிராக விலகி சென்றதை நாம் விவிலியத்திலே படித்திருப்போம்.
பிறகு இறைவாக்கினர்கள் நீதி தலைவர்களையெல்லாம் அரசர்களையெல்லாம் அவர்களுக்கு அனுப்பி அவர்களை நேர்வழிப்படுத்தினார், நல்வழிப்படுத்தினார். ஆனால் கடைசியாக இந்த மானிடம் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மைந்தனையே இந்த உலகிற்கு அனுப்பினார். ஆதலால் தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் அதிகாரம் 1 மற்றும் இறைவசனம் 1-2 நாம் படிக்கிறோம். பற்பல முறைகளில் பல்வேறு வகைகளில் முன்னோர்களோடு பேசிய நம் இறைவன் நாம் வாழும் இறுதி நாட்களில் நம்முடைய மகன் வழியாகவே நம்மோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நாம் இழந்து போன அந்த உறவை, நம்மிடம் இருக்கிற இந்த உறவின் மேன்மையை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தந்தை இறைவன் தன்னுடைய மகனையே உறவின் பாலமாக இந்த உலகிற்கு அனுப்பினார். உறவோடு நாம் வாழுகிற பொழுது தான் இறைவனை நாம் முழுமையாக கண்டுகொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த உலகில் வாழ்ந்த பொழுது முழுமையாக எண்பித்து காட்டினார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவாக்கியம் 56 நாம் வாசிக்கிறோம். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள் வாழ்வு இராது. நீங்கள் அனைவரும் இணைந்து வாழ வேண்டுமென்றால், உறவோடு வாழ வேண்டுமென்றால், அந்த உறவின் முழுமைத்தன்மையாக இந்த நற்கருணையை நீங்கள் முழுமையான உள்ளத்தோடு ஏற்று அதை உண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதைத்தான் திருத்தூதர் பணிகள் நூலிலே அதிகாரம் 2 இறைவாக்கியம் 42 நாம் படிக்கிறோம். தொடக்க கால திருஅவையிலே நற்கருணை எப்படி உறவின் பாழமாக இருந்தது, திருத்தூதர்களுக்கும் இறை மக்களுக்கும் இடையே நற்கருணை எப்படி உறவை விதைத்தது என்பதை நாம் மிக தெளிவாக அங்கே படிக்க முடியும். திருத்தூதர்கள் கற்பிப்பதிலும் நற்புறவிலும் அற்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் நிலைத்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இறை வேண்டல் நற்கருணை வழியாக மட்டும்தான் உறவு முழுமையடையும், உறவு ஆழப்படும் என்பதை திருத்தூதர்களும் ஆண்டவர் இயேசுவும் அறிந்திருந்தார். நாமும் அடுத்தவரோடு முழுமையான உறவு கொள்வதிலே முழுமையடைய நற்கருணை உற்று காண வேண்டும், நற்கருணையை நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக நற்கருணை என்பது நாம் பெற்றிருக்கிற இந்த மனித வாழ்வின் முழுமையின் அடையாளம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே மன்னாவை உண்டார்கள் இஸ்ரவேல் மக்கள். இருப்பினும் அந்த மன்னாவை உண்டவர்கள் அனைவரும் மடிந்து போயினர். ஆனால் நற்கருணையை உண்பவர் நிறை வாழ்வை பெறுவார் என்று இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவாக்கியம் 51 வாழ்வு பெறுவதற்காக நான் இதை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவாக்கியம் 57 வாழும் தந்தை என்னை அனுப்பினார், அதுபோல என்னை உண்போரும் என்னில் வாழ்வார் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் இந்த உலகிலே வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்வின் முழுமையை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் நற்கருணையை அணுகி வர வேண்டும். நற்கருணையின் வழியாக மட்டும்தான் நம்முடைய வாழ்வு முழுமை பெறும் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது இறைவன் நம்முடைய வாழ்வின் செழுமையையும் நம்முடைய வாழ்வின் மேன்மையையும் கண்டுகொள்ளச் செய்வார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நற்கருணை என்பது ஆண்டவர் இயேசுவின் தியாகத்தின் அடையாளம். நற்கருணை என்பது ஆண்டவர் இயேசு நம்மீது கொண்டிருக்கிற அன்பின் அடையாளம். நற்கருணை என்பது ஆண்டவர் தன்னையே பகிர்ந்ததன் அடையாளம். நற்கருணை என்பது இறைவன் நம்மோடு கொண்டிருக்கிற உறவின் அடையாளம். நற்கருணை என்பது நாம் நம்முடைய வாழ்வின் முழுமையை கண்டுகொள்வதற்கான ஒரு அடையாளம் என்பதை அறிந்து வாழத்தான் இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, உடனிருப்பவர் நாம் அனைவரும் உச்சம் பெற வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக, இணைந்து வாழும் திரு அவையிலே நாம் அனைவரும் நல்ல இறை மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணையை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் எத்தகைய மனநிலையோடு இந்த நற்கருணையை நாம் அணுகுகிறோம் என்பதை சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். புனித சார்லஸ் பொரோமியோ அழகாக சொல்லுவார், நற்கருணை வாங்குகிற பொழுது ஏன் அந்த நற்கருணையினுடைய பிரசன்னத்தை முழுமையாக நம்மால் உணரக்கூட முடியவில்லை என்றால் அதற்கு 2 விதமான காரணங்கள் உண்டு. ஒன்று, நாம் அனைவரும் தகுந்த தயாரிப்பு இல்லாமல், ஆண்டவர் இயேசுவை உட்கொள்கிறோம் என்ற உணர்வில்லாமல், ஏதோ ஒரு சடங்கு அனுச்சாரத்திற்காக சடங்கிற்காக ஆண்டவர் இயேசுவை அணுகி வருகிற பொழுது அந்த நற்கருணையின் முழுமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது என்று சொல்வார் சார்லஸ் பொரோமியோ. ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையான உடன் இருப்பை, ஆண்டவர் இயேசுவின் இறை பிரசன்னத்தை நாம் உணர்ந்து அந்த நற்கருணையை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது தான், தகுந்த உள்ளத்தோடு நம்மை தயாரித்து ஆண்டவரை அணுகி வருகிற பொழுது தான் அந்த நற்கருணை தரும் முழுமையான உணர்வை, முழுமையான சக்தியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வார்.
அதே போல அவரே தொடர்ந்து நற்கருணை அணுகி வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்தை உணர்வதற்கு பதிலாக இறைவன் நம்மோடு வாழ்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு பதிலாக இந்த உலகத்தின் வேதனைகளையும் இந்த உலகத்தின் சோதனைகளையும் இந்த உலகம் தருகிற இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நினைத்து கொண்டே ஆண்டவரை நீங்கள் அணுகி வந்தீர்கள் என்றால் இறைவனுடைய பிரசன்னத்தை உங்களால் கண்டுகொள்ள இயலாது. மாறாக எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், இயக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுபவர் எனக்காக வரவிருக்கிறார், நான் என்னுடைய வேதனைகளை எல்லாம் அவரிடம் சமர்ப்பித்து விட்டால் அவர் என்னை அன்போடு வழிநடத்துவார் என்று நாம் அவரை அணுகி வந்தால்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய இறை பிரசன்னத்தை நற்கருணையிலே நம்மால் உணர்ந்து வாழ முடியும். ஆகவே நாம் கொண்டாடுகிற இந்த விழா உண்மையிலேயே நமக்கு அர்த்தம் பொதிந்த ஆழமான பக்தியை தரும் விழாவாக அமைய வேண்டும் என்றால், அது தரும் அத்தனை கொடைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தகுந்த தயாரிப்போடு தகுந்த உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவின் இறை பிரசன்னத்தை அணுகி வருவோம். ஏனென்றால் நாம் நம்பி விசுவசிக்கிற கடவுள் இந்த உலகின் அனைத்தையும் விட மேலானவர். நாம் நம்பி அணுகி வருகிற கடவுள் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பாராமல், நம்முடைய வேதனைகளையும் சோதனைகளையும் பாராமல், நம்முடைய வாழ்வையும் நம்முடைய உறவுகளையும் மேம்படுத்த காத்திருக்கிற இறைவன். ஆகவே நற்கருணை ஆண்டவரை அணுகி வருவோம். அவன் தகுந்த உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது நற்கருணை விதைக்கும் அன்பின், உறவின், வாழ்வின், பகிர்வின் அனைத்து அடையாளங்களையும் நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பல ஆயிரம் காலங்களாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த விழா நம்முடைய பங்கிலே இவ்வாண்டு அர்த்தம் பொதிந்த விழாவாக மாற வேண்டுமென்றால் நற்கருணை ஆண்டவரை அணுகி வருவோம். நம்முடைய எண்ணங்களை அவருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு அவருடைய திருப்பாதத்திலே ஒப்புவிப்போம். இறைவன் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் தகுந்த தயாரிப்பையும் கண்டு நமக்கு அருளுக்கு மேல் அருளையும் ஆசிருக்கு மேல் ஆசிரையும் வழங்கி வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை, வானி நின்று இறங்கி வந்த
தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. அருகினிலே இருப்பவரே, அருகினிலே இருப்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை